ஹாய், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். தமிழகத்தின் புதிய ஆளுநராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளவரின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்வி அர்லேக்கர். இவர் கேரள மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறாரு. இப்போ தமிழகத்துக்கு கூடுதல் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்என் ரவி அவர்கள் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆளுநர் பொதுவாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 155. நெக்ஸ்ட் கொஷின். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள நீதிபதியின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. இவங்க பார்த்திங்கன்னா 55வது தலைமை நீதிபதியாக ஆளுநரால் இன்றைக்கி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. பொதுவாக நீதிபதி நியமிக்கப்படணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொலிஜியம் அமைப்பால் பரிந்துரை செய்யப்படணும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்தவருடைய தலைமை நீதிபதியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ஸ்ரீவஸ்தவா. இவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதனால் இப்போ இவரை நியமனம் செஞ்சுருக்கிறாங்க. பொதுவாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பணி ஓய்வு வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா 62 வருடங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2027 முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான சின்னங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்கள் யாரால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் வெளியிடப்பட்டது. ஸோ அந்த சின்னங்களின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரகதி விகாஸ். இப்போ 2011 கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இப்போ 2027 ஃபஸ்ட் டைம் டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட போகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2021-22 முதல் 24-25 வரை மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் நிலை என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா 3வது இடம், 47% வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. இப்போ 21-22 பார்த்திங்கன்னா 21,36,351 கோடி இருந்தது ஜிஎஸ்டிபி. இப்போ 24-25 பார்த்திங்கன்னா 31,55,096 கோடியாக இருக்குது. இப்போ முதல் இடத்துல பார்த்திங்கன்னா கர்நாடகா இருக்குது 68% வளர்ச்சியுடன். செகண்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா குஜராத் 48% வளர்ச்சியுடன் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா சூரியகாந்த். இப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பணி ஓய்வு வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா 65 வருடங்கள். உயர்நீதிமன்றத்துக்கு 62, உச்சநீதிமன்றத்துக்கு 65. இந்த மாதிரி மோர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.